அதாவது அதையும் நம்ம உள்ள போக வேண்டாம், அதனுடைய கருத்தை மட்டும் பார்ப்போம். நமக்கு நல்லா தெரிகிறது. இப்ப நாம முன்பு சொன்னபடி ஒரு கண் காட்சி பார்க்கிறது என்று சொன்னால், அந்த காட்சியானது நம்ம கண்ணிந்திரியத்தில் வந்து பட்டதனால இந்த உயிர் அறிவு உணர்கிறது. அதான் பொருள். ஏன்னா நம்ம அறிவுங்கிறது எங்கேயும் போய் நாம வெளியில் போய் இந்த உடலை விட்டுட்டா அந்த அறிவு இல்லை. ஏன்னா உடலை விட்டு உயிர் பிரிந்ததுன்னா அப்புறம் எங்க அறிவு இல்லைங்களா? அதனால இந்த அறிவானது இந்த வசித்திட வந்த வியாபி, நம்முடைய ஆன்மாவே வசித்திட வந்த வியாபி தான். இதுக்கு வெளியில அறிவு கிடையாது. இந்த உடலை விட்டு வெளியே உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா கிடையாது. அப்போ இந்த கண் ஒரு காட்சியை காண்கிறது, உலகப் பொருள்களை நமக்கு காட்டுகிறது கண்ணுன்னு நமக்கு தெரியும். கண் தான் நம்ம வந்து அந்த இதை காட்சியை கவர்ந்து நமக்கு அறிவிக்கிறது. இந்த காட்சியை நமக்கு காட்டுகின்ற கண் தன்னை காணுமா? காணுங்களா? இல்ல நீங்க கூட யோசிச்சு பார்க்கலாம், கண்ணாடியில் வச்சா கண்ணு தெரியும் சொல்லி. ஆனால் அந்த கண்ணுக்கு அது நாம உயிரறிவு தான் பார்க்கிறோமோ தவிர கண் பார்ப்பதில்லை. அப்ப கண்ணுக்கு கண் காட்சியை காட்டுகின்றது கண். இந்த காட்சி மட்டும் நமக்கு காட்டு, ஆனா தன்னை காணாது. தனக்கு உணர்த்துகிறது இந்த உயிர் தான். அது தெரியுமா? அதுவும் தெரியாது. அதே போல நமக்கு நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நாம தான் பெரிய அறிவாளி. அறிவும் ஆற்றலும் அங்க எழுதி போட்டிருக்காங்க, நீங்க வர்ற வழியில் பார்க்கலாம். ஒரு பேரறிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியம் இல்லை. நாங்க வர்ற போல படிச்சுட்டே வர்றது. இந்த மெயின்டார் குருச்சிக்கு வர்றப்ப அது நம்முடைய கண்ணில் படும். அறிவாலும் ஆற்றலாலும். அப்ப அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு? இதெல்லாம் இந்த அறிவுனால ஆற்றலால் காரியம் உண்டா? அப்ப நம்ம அறிவுக்கு இறைவன் உணர்த்தவில்லை என்று சொன்னால், அறிவுக்கு அறிவாக இருக்கின்ற நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த காட்சியை பார்த்தோன்னா ஒரு பொருட்காட்சி சாலை போறோம்னு வச்சுக்க, ஆகிற அங்க நிறைய வேடிக்கை நடக்குது, நிறைய எல்லாம் போட்டிகள் எல்லாம் நடக்கின்றன. அதே மாதிரி நிறைய காட்சி பொருள்கள், அதெல்லாம் பார்த்து ஆகா நமக்கு என்ன அருமையான காட்சி நான் என் கண்ணால் கண்டேன்னு சொல்றோம். நீ வந்து சொல்லும் போது பாத்தீங்களா, அங்க போன அந்த ஸ்டேடியத்தில் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய காட்சியாக அமைத்திருந்தார்கள். நாங்க என் கண்ணில் பார்த்து ரசிச்சங்கம்மா, கண்ணால் பார்த்தோம்னு சொல்றோமே தவிர இந்த கண்ணுக்கு அறிவுறுத்தியது நம்முடைய உயிர் அறிவா அப்படிங்கிறத அங்க யோசிக்கிறது இல்லை. அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உயிர் அறிவு நம்ம அறிவு வேலை செய்யணும்னா அவர் அறிவு அங்கே பேரறிவு நமக்கு அறிவிக்க வேண்டும். இல்லைன்னா நமக்கு எந்த அறிவும் வேலை செய்யாது. இதில் நம்ம தெளிவா இருக்கிறோங்களா? ஏன்னா ஒருவனுடைய தெளிவுபடிட்டு அடுத்தது போயிட்டோம்னா கொஞ்சம் இதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ முதல்ல நாம நம்முள் தேட வேண்டும் சொன்னாரு. பூனக்கனால முடியாதுன்ட்டாரு, பாச அறிவுனால முடியாதுன்ட்டாரு. அப்ப அவனுடைய அறிவாகி பேரறிவால் தான் தேட வேண்டும் சொல்லிட்டாரு. இப்ப பதிஞானம் தால் நாம தேடணும். இப்ப அந்த நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். குருநாதர் வந்துட்டாங்க, நமக்கு அருள் கொடுத்துட்டாங்க. நாமளும் ஓரளவுக்கு பக்குவ நிலைக்கு வந்துட்டோம். அப்படி வச்சுக்கோ, அது இறைவனுக்கு தான் தெரியும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவன் அவன் ஒருத்தன் தான். அடுத்து குருநாதர் தான். ஏன்னா அது இறைவனும் குருநாதரும் வேற இல்லை. ஏன்னா பிச்சாண்டம்பாளையத்துல சிவமே அங்கு சிவமையாவாக வந்தார். சிவன் தான், சிவத்துக்கும் சிவமையாவுக்கும் வேறுபாடு இல்லை. ஏன்னா அந்த இறைவன் ஒருவன் தான். இதை மாற்ற 62 ஆண்டுகளாக இந்த விழா நடக்குது என்று சொன்னால், அந்த இறைவன் வாயிலாக, நம்முடைய சோமையாவுடைய வாயிலாக, அவங்களுடைய தொண்டர்கள் வாயிலாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஓரளவுக்கு நம்ம பாச ஞானத்தாலும் பசி ஞானத்தாலும் இறைவனை அறிய முடியாதுன்னு முடிவு பண்ணிடலாங்களா? முடிவு பண்ணிடலாமா? நம்முடைய அறிவினாலும் முடியாது, பாச ஞானத்தாலும் முடியாது. நீங்க நல்லா சத்தமா சொன்னீங்கன்னா தான் அடுத்தது முடியாது. அப்போ நாம எந்த அறிவால் அறிய வேண்டும்னா பதிஞானம். இந்த பதிஞானம் எங்கேயும் இருக்குங்க. பதிஞானது யாராவது தெரியுமா? நமக்கு பார்த்திருக்கிறவா? இப்பதான் அதுதான் கேள்வி. அதாவது பதிஞானம் என்பது இறைவனுடைய பேரறிவு. இந்த உலகம் முழுவதும் எப்படி சூரிய ஒளி நிறைந்திருக்கிறதோ அதுபோல எங்கும் நிறைந்திருக்கிறது. ஆனா நம்முடைய நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல சூரிய ஒளி இருந்தாலும் கூட அந்த கூகை என்று சொல்லக்கூடிய பறவைக்கு அது பகல்ல கண் தெரியாது, பார்வை கிடையாது. சூரிய ஒளியிலே இருந்தாலும் கூட அது பார்வை குறைபாடு, அது பார்வை தெரியாது. அதுபோல நாம பேரறிவோட கூடி இருந்தாலும் கூட இந்த பேரறிவில் இந்த சிற்றறிவுல எங்க வேலை செய்யுதுங்க? ஒன்றும் வேலை செய்யாது. ஏன்னா உடலினால் கிடந்து ஊர்முனி பண்டமே பாரு அப்பர் பெருமான். அவர் கைவிட்டார்னு வச்சுங்க, உடலினார் கிடந்து ஊர்முனி பண்டமே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய அறிவு அவ்வளவுதான். அப்ப இந்த அறிவுக்கு அறிவாக பேரறிவாக இருக்கின்ற இந்த பேரறிவாகிய திருவருள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது.
திருவருள் இல்லாத இடம் எங்கேயா உண்டுங்களா? ஆனா நமக்கு தெரியல. நாம நம்முடைய செயல், நம்முடைய இச்சை அதைத்தானே பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம். இறைவனுடைய இச்சையின் வாயிலாக, இறைவனுடைய விருப்பம் வாயிலாக நம்ம போறோங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இந்த இறைவனுடைய இதை எங்க போய் தேடுறது? அதுதான் இப்ப கேள்வி. இந்த பதிஞானத்தால தேடணும்னு சொல்லிட்டாங்க, குருநாதரும் சொல்லிட்டு போயிட்டாரு. பதிஞானத்தை எங்கு தேடுவது அப்படின்னம்னா, அது பாருங்க, இவரு நம்முடைய மணிவாசக பெருமான் கூட சொல்றார். ஒரு இடத்துல மிக இதா சொல்லுவார் பாருங்க, வெள்ளத்துள் நாவற்றியாங்கு அப்படின்னு சொல்லுவார். பெரும் வெள்ளம், ஆனா நமக்கு தாகம், குடிக்க தெரியல, அந்த தண்ணி சுவையான நீரை பருக முடியல. விட்டுடுதி கண்டாயத்துல அந்த நம்முடைய திருவாசகத்தில் நாம் படிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட இறைவன் ஏன் நமக்கு அறிய முடியாமல் இருக்கிறோம்? அந்த அவனுடைய அறிவு பதிஞானம் ஏன் நமக்கு வரல அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தோம்னா, அதற்கு ஒரு அழகான ஒரு, அவன் மறைத்திருந்து அந்த அறிவு நமக்கு வெளிப்படாமல், 10வது நூற்பாவில் ஐயா அவர்கள் பேச இருக்கிறாரு. அவனே தானே ஆகிய நெறி அப்படிங்கிறது பேச போறாங்க. அதாவது இந்த சகல நிலையில இறைவன் உள்ளிருந்து அவன் நம்மளை முன்னாடி வச்சு அவன் பின்னாடி வர்றான். நமக்கு தெரியாது, இறைவன் இருக்கிறாங்கிறதை உணர முடியாது. அது போன்ற ஒரு நிலை. அவன் எப்படி உணர்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதுதான் சொல்றாரு, கல்வனாக உள்ளிருந்து உணர்த்துகிறோம் அப்படிங்கிறத சொல்லி ஒரு நம்முடைய உள்ளிருந்து மறைந்து நின்று உணர்த்துகிறான். இதுக்கு நம்முடைய இவர் ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு நமக்கு தெரியும். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி என் உள்ளம் கவர் கல்வன். அவர் தந்தையார் ஞானப்பா, இவர் நம்முடைய தவத்தில் சரியகிரிய யோகம் என்ற தவத்தை முற்றச் செய்த ஞானசம்பந்த பெருமானுக்கு அம்மையப்பரையாக காட்சி கொடுத்து அவருக்கு அங்கே அழுகை தீர்த்து அங்கனார் ஆட்கொள்கிறார். அவங்க தந்தையாருக்கு தெரிஞ்சதுங்களா? அது இவருக்கு தெரிகிறது, அவருக்கு தெரியல. அவர் உடனே ஒரு சிறு கோல் கொண்டு வச்சுக்கிறார். யார் இந்த தந்தை எச்சில் பாலை உண்டாய் அப்படின்னு சொன்னோடனே அப்பதான் சொல்றாரு, தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். உங்க கட்டு தெரியமாட்டான்பா, அவன் உள்ளம் கவர்கள், என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த கல்வன் எனக்கு காட்சிப்பட்டான், உங்களுக்கு காட்சிப்படவில்லை அப்படிங்கிறத தந்தையாருக்காக உணர்த்துறார் ஞானசம்பந்த பெருமான். உள்ளம் கவர்கள்வன்னார். இப்ப நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் இன்னும் கொஞ்சம் அதை விளக்கமாக நமக்கு ஒரு வேடிக்கையாக கூட ஒரு திருப்பாடல்ல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாடம் தான். வெள்ள நீர் சடையனார் தான் வினவுவார் போல வந்தேன் உள்ளமே புகுந்து நின்றார்க்கு உறங்கு நான் புடைகள் போந்து கள்ளமோ புகுந்தீர் என்ன கலந்து தான் நோக்கி நக்கு வெள்ளரோம் என்று நின்றார் விளங்கிலம் விளையினாரே என்கிறார். அதாவது வெள்ள நீர் சடையனார் என்று சொன்னால் அந்த சிடைமேல் கங்கையை தரித்த நம்முடைய பெருமான் ஒரு நாள் இவர் உறங்க போறார். நாவுக்கரசர் பெருமான் சாமி தட்டுறார், கதவு தட்டுறார். உள்ளமா, ஏன்னா அவர் உள்ளத்தையே இல்லமாக கொண்டவர். சாமி நம்முடைய உள்ளத்தை இல்லமாக கொண்டவர். நம்ம இல்லத்தை கதவை தட்டுறாரு. தட்டினோட இவர் லேசா முழிச்சு பாக்குறாரு. முழிச்சு பார்த்து உள்ள வரலாமாங்கிறாரு சாமி. இவர் பதிலே சொல்லல, அவர் உள்ள வந்துட்டாராம். சடையனார் தான் வினவு போர் கேள்வி கேட்கிறார் போல உள்ள வரட்டுமான்னு கேட்பறாட்ட உள்ள புகுந்துட்டாராம். வினவோர் உள்ளமே புகுந்து நின்றார்க்கு உறங்கு நான் புடைகள் போந்து அப்புறம் விழிச்சிட்டார். விழிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, என்ன கல்லறோ நீங்க என்ன திருடுறா உள்ள புகுந்து, நான் பர்மிஷனே கொடுக்கலையே, எப்படி உள்ளே வந்தீர்கள்? கல்லறோ புகுந்தீர் என்ன? அவர் கொஞ்சம் அப்படியே சிரிக்கிறார் சாமி. வேடிக்கையாக சிரிச்சுட்டு சொல்றாரு, வெள்ளரோம் என்று நின்றார் விளங்கிலம் விடையிறாரே. நான் கல்வன் அல்ல, வெள்ளரோம். வெள்ளரோம் என்று சொன்னால் கங்கையை தலையில் சூடிக்கொண்டோன்னு சொல்லலாம். வெள்ளரோம், நான் வெள்ளந்தி. நம்ம பேச்சு வழக்குல சொல்றோம் இல்லைங்களா, அப்பாவி. நான் வெள்ளரோம், நான் ஒரு வெள்ளந்திப்பா, நான் அப்பாவி, நான் கல்வன் அல்ல என்று சொல்றதாக நகைச்சுவையாக. அப்ப இறைவன் மறைந்து நின்று இருக்கின்ற இறைவனை நம்ம அறிவினால் தேடி அந்த பேரறிவோடு கலந்து நின்றால்தான் நாம இறைவனை உணர முடியும் என்பதைத்தான் எடுத்துக்காட்டு செயல் மூலமாக சொன்னார். அதுதான் நம்ம அப்பர் பெருமான் அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டொன்னாதேங்கிறார். அப்போ அவனருளே கண்ணாக காணில் அல்லால் இதுதான் முக்கியமான பகுதி. நீங்க
திருமுறைகளுக்கு திருமுறைகளுக்கு விளக்கம் தான் இந்த சாத்திரங்கள். திருமுறை ஆசிரியர்கள் இதே சொன்னாங்க. அவர்கள் பொதுவாக சொல்லி சென்றதை விளக்கமாக அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பல ஆசிரியர்கள் வந்துட்டாங்க. ஏகப்பட்ட ஆசிரியர்கள், ராமானுஜர், மத்துவர், சங்கரர் இதெல்லாம் வந்தபோது இறைவன் உயிர்களும் சைவ சமயம் உய்யும் பொருட்டு மெய்கண்ட தேவனாரனே அவதாரம் செய்தார். அதனாலதான் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நாம் நான் முன்பு சொன்னது போல சூரிய ஒளி ஆகிய இந்த விழாவை நாம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்ப இங்க இந்த பதிஞானத்தை இப்ப எங்க சென்று தேடுவது? அவர் தான் கல்வராக உள்ள மறைஞ்சிட்டாரு. இவரை போய் எங்க தேடி போய் எப்படி கண்டுபிடிச்சு அந்த பேரறிவு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சாமி எங்க இருக்காருன்னு தேடணும் இல்லைங்களா? இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வெளி வேணுமேங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு செயல்னு சொல்லிடுறாரு. சுட்டி உணர்வதனை சுட்டி உணர்வதனை சுட்டி அசத்து என்ற சட்டையினி உளது சத்தியகான் சுட்டி உணர்ந்தனி சத்து அல்லை உண்மையை தெய்வம் உணர்ந்ததனால் பொய் விட்டு போம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அதாவது நம்முடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு முதலே நாம் முடிவு செஞ்சுட்டோம். சுட்டறிவு, சுட்டி அறிவக்கூடிய அறிவு ஒரு கால எல்லைக்கு உட்பட்டது, இட எல்லைக்கு உட்பட்டது. நாம இந்த மண்டபத்துக்கு வெளியே யார் இப்ப வந்துட்டு இருக்காங்க, யார் அங்க நிக்கிறாங்க, என்ன பேசி கொண்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியுங்களா? ஏன்னா நம்முடைய அறிவு எல்லை வரையறுக்கப்பட்டது. அதே போல அப்புறம் என்ன நடக்கும், இன்னும் பல தூரங்களுக்கு கால இடங்களுக்கு அப்பால் என்ன நடக்குது அது நமக்கு தெரியாது. அப்ப நம்முடைய அறிவு கருவிகரணங்களால் வந்த அறிவு சுட்டுப்பொருள்களை சுட்டி அறியக்கூடிய அறிவு. முன்னாடி பார்த்தா தான் தெரியும் ஒரு எல்லைக்கு உட்பட்ட அறிவு. இந்த அறிவு இதை நாம நம்முடைய அறிவெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க, இறைவனை கண்டுபிடிக்கணும்னா வேற விதமா தேடணும் அப்படின்னு நினைச்சு நாம இந்த கருவிகரணங்களை எல்லாம் விளக்கிட்டு இதனால் வரக்கூடிய அறிவு சுட்டறிவுன்னு ஒரு முயற்சி பண்றோம். இறைவன் எப்படிப்பட்டவன் அதையும் கொஞ்சம் யோசிக்கிறோம். நிற்குணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாடல்ல சொல்றாரு. நிற்குணன்னா குணங்கள் இல்லாதவன் அல்ல அப்படின்னு பொருள் அல்ல, அவன் நம்மை போல முக்குண வசப்படாதவன்கிறது தான் பொருளுக்கு. நமக்கு 3 வகையான குணங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்ப சார்ந்த குணத்தில் இருக்கிறோம், அப்புறம் தாமசம், அப்புறம் ராட்சசம். 3 குணங்கள் இருக்குது. நாம் இங்க நம்ம வீட்டில் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. தொலைக்காட்சி ஓடிட்டு இருக்கு, ரொம்ப ஈடுபாட்டோட அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம துணைவியார் அதை இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்குது, வீணாத்தான் ஓடிட்டு இருக்குது, அதை கிளைமேட் நல்லா இருக்குதுன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்னும் உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்குறோம். அப்போ நமக்கு அங்கே என்ன குணம் வந்தது? ராட்சச குணம் வந்துருச்சு. ஆனால் அவங்க திருப்பி சொல்றாங்க, எனக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா கூட தெரியாத அறிவா உங்களுடைய அறிவுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அப்போ இந்த அறிவெல்லாம் இப்படிப்பட்ட அறிவு சொல்ல வர்ற. அப்போ சுட்டே அறிவதனை சுட்டி அறிவு என்று சொல்லி அவன் நிர்குணன், நம்மளை போல முக்குணம் வசப்படாதவன். நீ எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நமக்கு கோபம் வந்துடும் இல்லைங்களா? நம்முடைய இறைவனுக்கு அவருக்கு ஏசியும் ஒண்ணுதான், ஃபேன் ஓடுனாலும் ஒண்ணுதான், வெப்பமாக இருந்தாலும் ஒண்ணுதான். அவருக்கு எதுவுமே எந்த அவருக்கு வெறுப்பு எதுவுமே கிடையாது இல்லைங்களா? எல்லாம் அவருடைய வியாபகம். அவர் ஃபேன் போட்டா தான் நம்ம ஃபேன்ல காத்துல ரசிக்க முடியும், அவர் ஏசி போட்டா தான் நம்ம ஏசியில் உட்காந்துக்க முடியும். அப்படிப்பட்ட அவர். அதே போல நிற்குணன் என்று சொன்னாலும் அவர் முக்குண வயப்படாதவர், பேரின்ப வடிவானவர் இல்லைங்களா? இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவர். நமக்கெல்லாம் இயல்பாகவே நம் பாசங்களில் உள்பட்டவர்கள், அவர்கள் இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவர். அப்படிப்பட்ட பேரின்ப வடிவான இறைவனுடைய அறிவுதான் உண்மையான அறிவு என்பதை உணர்ந்து நாம இதெல்லாம் நமக்கு இறைவன் நமக்கு இரவலாக கொடுத்தது. இந்த உடம்பு எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. நீங்கள் செய்த செயல் வினைகளுக்கு ஏற்ப இது சும்மா அப்படியே உங்களுக்கு ஒரு ஓசியில வச்சுக்கோங்க. ஏதோ அமைச்சர் அதை சொல்றது பெரிய கோபம் பிரச்சனை கூட இருந்தது. இந்த உடல் இறைவன் நமக்கு இரவலாக தந்தது. அதுதான் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பணிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய்ன்னு ஒன்னொன்னு கண்கால் காண்மீன்களோ செவிகால் கேண்மீன்களோ இதையெல்லாம் வச்சு இந்த உலகப் பொருள்களையும் சுற்றுப்பொருளையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களே, அதெல்லாம் விட்டு போட்டு உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது உற்றாளத்துறையும் ஊத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ அப்படின்னு அந்த நம்முடைய இந்த நமக்கு இறைவன் இரவலாக தந்த இந்த பொருள்களை நாம் எந்த வகையில் பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் அந்த இடத்துல நமக்கு தெளிவாக அந்த பாடல்ல அங்கமாலேயே நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நமக்கு சொல்லுகிறார். ஆக இதெல்லாம் இறைவன் கொடுத்தது, ஏதோ ஒரு காரணம் பற்றி கொடுத்திருக்கார். நமக்கு ஒரு அறிவு விளங்க வேண்டும் என்று சொல்வதற்காக அவர் என்ன பண்றாரு,
நமக்கு இந்த தனு கரண புவனம் போகங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு பள்ளிக்கூடம் மாட்டங்க அனுப்பிச்சுடுறாரு இந்த உலகத்துக்கு. இந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து நாம இந்த திரு அங்கமாலையில் சொன்னபடி நடந்தோம்னு சொன்னா நல்ல மார்க் வாங்கி 100 மார்க் வாங்கி இறைவன் திருவடி அடைஞ்சிடலாம். நாம் என்ன செய்யறோம்? கிளாஸுக்கு கட்டடிக்கிறோம், அடுத்தது ஐயோ போறோம், சினிமாவுக்கு போறோம். இதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது, நாங்களும் அனுபவம் தேடியே சொல்லுகிறேன். அப்போ நம்முடைய இதெல்லாம் நமக்கு இறைவன் இரவலாக தந்தது சுட்டுப்பொருள்கள், இந்த கருவிகரணங்கள்லாம் நமக்கு வேறு என்று நாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் இதையெல்லாம் அசத்துன்னு ஒன்னொன்னா சொல்றோம். இந்த உடம்பு நம்மளுதா இல்லை, கருவிகரணங்கள் நம்மளுதா இல்லை, மனம் புத்தி அகங்காரம் நம்மளுதா இல்லை, இது எல்லாமே நம்மளதெல்லாம் சொல்லி நீங்கிய உடனே அங்கே நிற்பது எதுன்னு கேட்டா அந்த பேரறிவாகிய சத்துப்பொருளாகிய இறைவன். அப்ப இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேனே, நானே சத்து அல்லது நான் தான் ஒரு சிறந்த அறிவுள்ள பொருள்னு நாம் சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியுமான்னு யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா நமக்கு இந்த அறிவு வந்து இந்த சுட்டு அறிவினால் வந்தது. அதனால் நீ அறிவு அல்ல, சுட்டி அதனை சொல்ற பாருங்க, உணர்ந்த நீ, சுட்டி உணர்ந்த நீ சத்து அல்லை. உண்மை என்று சொன்னால் அங்கு இறைவனை தெய்வம் உணர்ந்ததனால் உன்னுடைய பேரறிவாகி இறைவனுடைய அறிவோடு நீ கலந்து அதற்கு அடிமையாகி நின்றால் இந்த சுட்டறிவெல்லாம் உன்னை நினைத்து நீங்கி போய்விடும், இறைவன் உனக்கு காட்சிப்படுவார் அப்படின்னு இதுக்கு பொருளாக சொல்லுகிறார். தெய்வம் உணர்ந்தனால் சொல்லிட்டு இப்ப இந்த எல்லா பொருள்களையும் நம்ம நீங்கிறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கும் சரி, நம்ம உடல் நாமல்ல, இந்த நம்முடைய கருவிகரணங்கள் எல்லாம் நாமல்ல, இறைவனுடைய அறிவில் தான் நாம ஓரளவுக்கு உணர்ந்துட்டோம். பேரறிவாகி இறைவனுடைய பதிஞானம் நமக்கு வந்துருச்சு. ஏன்னா நான் இதெல்லாம் ஒரு பின்னாடி பாவனை பற்றி சொல்ல போறேன். இது நம்ம ஒரு பாவிச்சுக்கோ. நமக்கு குருநாதர் வந்தாரு, நீ வந்து கருவிகரணங்களில் வேறாகியவன், நீ வசிக்க வேண்டிய இடம் அரச மாளிகை அங்க இருக்குது, கைலாயம் சிவலோகத்தில் இருக்குது, நீ என்ன பண்ற இங்க வேடர் சேரியில வளர்ந்து இதையெல்லாம் பெருசா பொருள் என்று கருதி கொண்டிருக்கிறேன்னு அறிவிட்டோன்னே நாம தேடுறோம். அப்ப இந்த இறைவனை பசு பாசங்களால் ஞானங்களால் நம்முடைய அறிவினாலும் தேட முடியாது, கருவிகரணங்களால் வருகின்ற அறிவாலும் நம்ம அதை தேட முடியாது. நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஓரளவுக்கு. சிறிதானுக்கு பிராஞ்சோட வரைக்கும் நமக்கு முடிவு பண்ணிட்டோமா? அப்ப முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இறைவனை பதிஞானத்தால் தேட வேண்டும் வந்துட்டோம். பதிஞானம் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுது. ஏன்னா இறைவனுடைய திருவருள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இந்த திருவருளை இப்ப நாம கொஞ்சம் உணர்ந்துகிட்டோம். ஏன்னா இந்த பசுபாச ஞானம் எல்லாம் சுட்டி இதெல்லாம் நல்லான்னு சொல்லி வந்த உடனே அது நம்முடைய அறிவில பதிந்து நிற்கிறது. அதற்கு அடிமைப்பட்டு நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடிமைப்பட்டு நிற்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி நாம இதுக்கு அடிமைப்பட்டு நிற்பது? இதுதான் கேள்வி. இந்த நூற்பாவனுடைய ஒரு முக்கியமான பொருளே, உட்பொருள், மைய கருத்து இதுதான். எப்படி நாம இறைவனுடைய அந்த திருவருளோடு ஒன்றி நாம நிற்பது? முதல்ல சொன்னாரு, ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி. அது வரைக்கும் வந்துட்டோம். நம்ம ஊனக்கண் பாசம் உணராப்பதியெல்லாம் கழிச்சுட்டு இப்ப சிந்தைக்குள்ள நம்முடைய பதிஞானத்தால் நாடுகின்ற நிலைக்கு வந்துட்டோம். அது எப்படி நாடுவது அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு அருமையான உபாயத்தை நமக்கு அருளுகிறார் மெய்கண்ட தேவநாயனார். அதாவது நாம இறைவனுடைய திருவடியை நீங்காமல் அதற்கு அடிமையாக இருப்பது எப்படி அப்படின்றதுன்னா, இது வந்து உள்ளத்தில் சென்று தேட வேண்டும். அதை எப்படி பாவித்து தேட வேண்டும் சொல்றார். தன்னை சிவமாக பாவித்து தேட வேண்டும். இதுதான் இந்த கருத்த பொருளே தான். நான் சிவமானேன் அப்படின்னு, நான் சிவமாக ஆகின்றேன் அப்படின்னு பாவனை, நான் சிவம் அப்படின்னு ஒரு பாவனை செய்வோங்கிறார். நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது குருநாதரை உணர்த்து பலகாலம் பழக வேண்டியது விசுவோகம் பாவனை. அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்றார். கருடோகம் பாவனை அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. அதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, முன்காலத்துல எல்லாம், இப்பெல்லாம் நமக்கு ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நாம மருத்துவமனை தான் போறோம். அதான் இன்றைக்கு நவீன காலத்தில் நாம் செய்யக்கூடிய, அதை செஞ்சு ஆக வேண்டிய நிலைமை. முந்தி எங்களுடைய தந்தையார் சொல்லியிருக்காங்க, அவர்களை சிறு வயதாக இருக்கும் பொழுது தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பாம்பு கடிச்சிருச்சு. கடிச்ச உடனே என்ன பண்ணாங்களா, கத்தி எடுத்து அந்த இடத்துல காலில் அறுத்து அந்த இடத்துல ஒரு வேஷ்டியை கிழிச்சு ஒரு பெரிய கட்டா போட்டாங்க, ஒரு பெரிய கல்லை தூக்கி தலையில வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த விஷம் மேலா ஏறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வச்சுட்டு நேராக வந்தோன்னா அந்த ஊர்ல பெரியவர் வந்து பாடம் போடுவாங்க.
நிறைய பேர் பெரியவங்களுக்கு தெரிய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் இப்ப இளைஞர்களுக்கு இந்த விஷமுறிவுக்கு பாடம் போடுறதுங்கிறது தெரியாது.